Giria Summer Sale. Buy any AC and get free 2 nights, 3 days holiday package. சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை அமைத்து முதலமைச்சர் விஜய் நேற்று உத்தரவு பிறப்பித்திருந்த சூழலில் அது தொடர்பான அரசாணை வெளியிடப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். மேலும் தகவலை செய்தியாளர் பாஸ்கர் வழங்கிட கேட்கலாம். பாஸ்கர், வணக்கம். முழு தகவல்களையும் சொல்லுங்க. பெண்களினுடைய பாதுகாப்புக்கு மிக கடுமையான சிறப்பு சட்டம் என்ற அடிப்படையில சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை உருவாக்குவதற்குண்டான அரசாணை என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. நேற்றுதான் தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்கள் முதல் கோப்புகளில் கையெழுத்திடப்படும் போது 200 யூனிட் மின்சாரம், அதைத் தொடர்ந்து பெண்கள் பாதுகாப்புக்கான இந்த சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை உருவாக்கப்படும் என்ற அறிவிப்பை வெளியிட்டார். அதற்கான அரசாணை வெளியிடப்பட்டிருக்கிறது. இந்த சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படையினுடைய செயல்பாடுகள் எவ்வாறு இருக்கு என்றால், குற்ற சம்பவங்கள் நிகழ வாய்ப்புள்ள இடங்களை கண்டறிந்து கண்காணிப்பாங்க. அதே நேரத்துல பொது இடங்கள்ல கண்காணிப்பு மற்றும் தங்கள் இருப்பை மேம்படுத்திக் கொள்ளக்கூடிய இந்த சுற்று காவல் பணிகளையும் மேற்கொண்டு குற்ற சம்பவங்கள் எல்லாம் நடைபெறாமல் தடுத்து பொது இடங்கள்ல பெண்களுடைய பாதுகாப்பை உறுதிப்படுத்துவாங்க. பேருந்து நிறுத்தம், ரயில் நிலையம், கல்வி நிலையம் மற்றும் தகவல் தொழில்நுட்ப நிறுவனங்கள், ஐடி கம்பெனிஸ், இந்த மாதிரி இருக்கக்கூடிய இடங்கள் எல்லாம் அதிக அளவுல செல்லக்கூடிய பெண்கள் மற்றும் நெருக்கடி மிகுந்த பகுதியில் தங்களுடைய இருப்பை அதிக அளவுல வெளிப்படுத்தி சட்டவிரோத செயல்களை தடுப்பாங்க. இதன் காரணமாக அந்த இடங்கள் எல்லாம் சிறப்பு சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை என்பவர்களெல்லாம் வலம் வருவாங்க அப்படிங்கிறதா இதன் மூலமாக தெரிய வருகிறது. புகார் மீது விரைந்து உரிய நடவடிக்கை எடுப்பாங்க. பாதிக்கப்பட்ட நபர்களை மீட்டு அவருடைய பாதுகாப்பு நலன்ல கவனம் செலுத்துவாங்க. சமூக நலத்துறை, கல்வித்துறை, அரசு சாரா தொண்டு நிறுவனங்கள் உள்ளிட்ட சம்பந்தப்பட்ட முகமைகளோடு ஒருங்கிணைந்து விழிப்புணர்வையும் மேற்கொள்வாங்க அப்படிங்கிறது தற்போதைய அறிவிப்பாக இருக்கிறது. இந்த சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படையை உருவாக்கும் பொருட்டாக முதல் கட்டமாக காவல்துறை தலைமையகத்தில் எல்லாம் இந்த பணியிடங்கள் எல்லாம் உருவாக்கப்பட்டிருக்கிறது. இன்ஸ்பெக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸ் அப்படிங்கிறது அடிப்படையிலும் எஸ்பி, டெப்டி சூப்பரண்ட், இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ், சப் இன்ஸ்பெக்டர், அதர் ரேங்க்ல இருக்கக்கூடிய 20 பேர், இதெல்லாம் சேர்ந்து ஒரு 65 குழுக்களாக நபர்கள் கொண்ட குழுக்கள் என்பது அதிரடிப்படைக்கான குழுவாக ஒவ்வொரு தலைமையிடத்திலும் நிறுவப்படும். இதன் மூலமாக அவர்களுடைய கண்காணிப்புல பொது இடங்கள்ல பெண்களுக்கு ஏதாவது பாதிப்பு ஏற்பட்டால் புகார் கொடுத்தாலும் சரி, கொடுக்காவிட்டாலும் சரி, ரோந்து பணியில் இருக்கும் போது ஏதாவது பெண்களுக்கு பாதிப்பு ஏற்பட்டால் உடனடியாக சம்பவ இடத்துக்கு விரைந்து அதிரடி நடவடிக்கைகளில் ஈடுபடுவாங்க. அந்த வகையில பெண்களுடைய பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில இந்த அரசாணை என்பது முக்கியத்துவம் வாய்ந்த அரசாணையாக பார்க்கப்படுகிறது. தகவல்களுக்கு நன்றி பாஸ்கர். சிங்கப்பெண் சிறப்பு அதிரடி அமைத்து முதலமைச்சர் நேற்று உத்தரவு பிறப்பித்திருந்த நிலையில் அது தொடர்பாக அரசாணை வெளியிடப்பட்டிருக்கிறது. அது தொடர்பான முக்கிய செய்தியை நாம் தற்போது பார்த்து வருகிறோம். Giria Summer Sale. Buy any AC and get free 2 nights, 3 days holiday package.